இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சந்திரோட அப்பா முருகேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன பதட்டமா பேசுறீங்க? என்ன விஷயம் சார், அந்த துர்கா என் மகன் சந்திரவை கொலை பண்றதுக்கு கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். சார், நாங்க ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட துர்கா என் மகனை குத்தி கொலை பண்ணிருப்பா சார். சார், அந்த துர்காவால என் மகனுக்கு ஆபத்துன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க யாருமே காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறீங்களே சார். சார், அவளை சுதந்திரமா நடமாட விட்டீங்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? சார், இன்னும் எத்தனை நாளைக்கு சார் நாங்க இப்படி பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சார், ஒண்ணு அந்த துர்காவை பிடிச்சு உள்ள போடுங்க சார், இல்லனா முடியாதுன்னு சொல்லிடுங்க சார். நாங்க 3 பேரும் மருந்தை குடிச்சு செத்து போயிடுறோம். சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார். யோ கான்ஸ்டபிள் சார், வாயா, நீ வா. ஓகே சார். உண்மையை சொல்ல போனா உங்க எல்லாரை விடவும் அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான். சந்தேகப்பட வேண்டிய நானே துர்கா மேல முழு நம்பிக்கை வச்சு அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீங்க 2 பேரும் மனசு தொட்டு சொல்லுங்க, துர்கா நமக்கு துரோகம் செஞ்சிருப்பான்னு உங்களால நினைக்க முடியுதா? உண்மையை சொல்ல போனா நடந்த சம்பவத்தை நினைச்சு துர்கா எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருப்பா, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அது சம்பந்தப்பட்ட துர்காவால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி நேரத்துல நம்மலாம் துர்காவுக்கு துணையா சப்போர்ட்டா இருந்தா தானே துர்காவால மைண்ட் ஃப்ரீயா எதையும் யோசிச்சு செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கவங்க மாதிரியே நாமளும் தப்பா பேசிட்டு இருந்தா துர்காவால தாங்க முடியுமா? அவன் நொந்து போயிட மாட்டாளா? அவளால எப்படி ஆக்டிவா செயல்பட முடியும்? அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க துர்காவை. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, துர்கா மேல எந்த தப்புமே இல்லை. அதுக்காக அந்த வீடியோ பொய்ன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது எப்படி வந்துச்சுங்கிற கேள்விதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம துர்கா மேல பழி போடுறது முறையில இல்ல. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க எனக்காக பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. நான் காஃபி போட்டுட்டு வரேன் துர்கா. இல்ல வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நாங்க இருக்கோம் துர்கா, உனக்கு நீ தைரியமா இரு. என் மகனோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த துர்கா தான். இவன் மேல காரை ஏத்தி கொலை பண்ண பார்த்தா, அது நடக்காததுனால இப்ப கத்தியால குத்தி கொலை பண்ண பாக்குறா. அவளை விடாதீங்க சார், முதல்ல அவளை பிடிச்சு உள்ள போடுங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சார், என் ஒய்ஃப் டீ கேட்டாங்கன்னு கேண்டீனுக்கு போயிட்டு திரும்ப வந்தோம். அப்போ யாரோ ஒரு பொண்ணு பெட்ல படுத்திருந்த என் பையனை கத்தியால குத்த பார்த்தா. அதை பார்த்து நான் சத்தம் போட்டேன் சார். என் சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு துர்கான்னு. எங்க சத்தத்தை கேட்டு டாக்டர் நர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஆனா அந்த துர்கா யாருக்கிட்டே சிக்காம தப்பிச்சு ஓடிட்டா. வாங்க டாக்டர், வாங்க. துர்கா என் மகனை கொலை பண்ண வந்தது நீங்க கண்ணால பாத்தீங்கல்ல, நீங்க சொல்லுங்க சார் கிட்ட. இன்ஸ்பெக்டர் துர்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சார் சத்தம் போடுறதை கேட்டு நானும் நர்ஸும் ஓடி வந்தோம். அப்ப இன்ஸ்பெக்டர் துர்கா கையில கத்தியோட சந்துரு ரூம்ல இருந்து வெளில வந்தாங்க. நாங்க அவங்களை பிடிக்க பார்த்தோம், ஆனா அவங்க கையில கத்தி இருந்ததுனால நாங்களாம் பயந்து பின்வாங்கிட்டோம் சார். அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க சார். அந்த துர்காவை வெளியே நடமாட விட்டா என் மகன் உயிருக்கே ஆபத்து. அவ என் மகனை கொலை பண்ணாம விட மாட்டா. முதல்ல அவளை பிடிச்சு ஜெயில போடுங்க சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? அந்த துர்காவை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்படிலாம் உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது சார். டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்கு சார். நான் உடனே அதை பார்க்கணும். சரி வாங்க சார், வாங்க. வாங்க போலாம். கமிஷனர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேடம், சந்துருவை யாரோ கொலை பண்ண பார்த்ததா எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, என்னாச்சு?
ஏண்டி உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி கேள்வி கேட்ப. ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் மகனை கொலை பண்ண கத்தியோட வந்து தப்பிச்சு போயிட்டு இப்ப வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? ஹலோ, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? உங்க பையனோட நிலைமையை பார்த்துதான் நான் உங்களை சும்மா விடுறேன். என்னடி ரொம்ப ஓவரா தான் சீன் போடுற? என் மகன் மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்த, அது நடக்காம போனதுனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனை கொலை பண்ண பாக்குற. நல்ல வேளை நாங்க வந்ததுனால என் மகன் உயிர் தப்பிச்சது. இங்க பாருங்க, என் மேல இருக்கிற வெறுப்புல சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. எங்க பையனை கொலை பண்ண வந்து எங்க கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி போனதும் இல்லாம திரும்ப வந்து தைரியமா எங்க முன்னாடியே நின்னு பேசிட்டு இருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? எல்லாம் பதவி அதிகாரத்துல இருக்கிற திமிரு. நம்மளால இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஆணவம். சார், என்ன சார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். மிஸ்டர் கருணாகரன், என்ன நடக்குதுங்க? சந்துருவை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்கன்னு தானே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ஆனா இவங்க என்னமோ நான் தான் சந்துருவை கொலை பண்றதுக்கு நேர்ல வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அவ எப்படி நடிக்கிறான்னு பாத்தீங்களா? இவ என்னைக்குதான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா? கல்யாண வீடியோவை காட்டியும் கூட நம்ம மகனோட கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ தானே? ஷட் அப்! கருணாகரன், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேடம், நீங்க டியூட்டி முடிஞ்சு நேரா எங்க மேடம் போனீங்க? வாட் நான்சென்ஸ்! டியூட்டி முடிஞ்சு எங்கயா போவாங்க? என்ன கேள்வி இது? அது இல்ல மேடம், இங்க ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு மேடம். அதுக்காக தான் மேடம் கேக்குறேன். சொல்லுங்க, எங்க மேடம் போனீங்க? வீட்டுக்கு தான் போனேன். இப்ப நீங்க ஃபோன் பண்ணப்ப கூட நான் வீட்ல இருந்து தான் பேசினேன். அங்க இருந்து தான் நேரா இங்க வரேன். எப்படி பச்சையா பொய் சொல்ற பாத்தீங்களா? நீ வீட்ல இருந்திருந்தா அப்ப இங்க கத்தியோட வந்தது யாரு? தப்பிச்சு போனது யாரு? டாக்டர், நாங்க சொன்னதா பொய் சொல்றதா சொல்றாங்க. நீங்க நர்ஸ் எல்லாரும் துர்கா கத்தியோட இருந்தத பாத்தீங்கல்ல? நீங்க சொல்லுங்க டாக்டர். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கத்தியை காட்டி எங்களை மிரட்டி இங்க இருந்து தப்பிச்சு போனீங்கல்ல? நோ, இத நான் நம்ப மாட்டேன். நான் கூட இவங்க சொன்னதை முதல்ல நம்பல மேடம். ஆனா நீங்க கையில கத்தியோட வந்துட்டு போனதுக்கு ஆதாரம் இருக்கு மேடம். என்ன ஆதாரம்? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க வந்துட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு மேடம். இத பாரு, சொல்றது கேளு. வேண்டாம். என்ன பண்ண? பாருங்களேன். ஏய் ஏய் ஏய்